அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவில் ரீசெண்டாக ரிலீஸாக இருக்கக்கூடிய தியேட்டர் த மித் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு. அங்கே ஒரு 2 பெண்கள் மட்டும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு மக்களோட கம்யூனிகேஷன் அப்படின்றதே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மர்மமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த தீவு இருக்கு இல்லையா, இதை பற்றியும் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அமானுஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாக சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா? இவங்களோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து இவங்க வெளியே வந்தாங்களா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு வித்தியாசமான படமா தான் இது உங்களுக்கு அமையும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல வயசான அம்மா ஒரு குழந்தைகிட்ட புராண கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கதையோட பொருள் என்ன அப்படின்னா, பரசுராமன் இருக்கா இல்லையா, அவர் மக்கள் வாழணும், அதாவது மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக அந்த கடல்ல இருந்து ஒரு நிலத்தை உருவாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல நிறைய விஷயமான பாம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது மனுஷனை தீண்டக்கூடாது அப்படின்றதுக்காக 2 பேருக்கும், அதாவது மனுஷனுக்கும் சரி நாகத்துக்கும் சரி, ஒரு டீல் மாதிரியான ஒன்னத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா நாகங்களுக்குன்னு தனியா சர்ப்பக்காவு அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க அவங்களோட இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பாட்டி இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, சர்ப்பக்காவை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாகங்கள் எங்களை எதுவும் பண்ணாது அப்படின்றது எங்களோட நம்பிக்கைமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா மீரா அப்படின்ற ஒரு கேரக்டரும் இது நேரம் வரைக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களே நமக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட தீவு மாதிரியான இடத்துல அவங்க தான் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தென்னை மரத்துல ஏறி தேங்காய்கள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை ஒரு நபர் தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரியும் இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க தேங்காய்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இல்லையா, அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு போக ஒரு பெரிய ஐலாண்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அம்மாவும் பொண்ணு வசிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த சமயம்னு பார்த்து அந்த தீவுல பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க நிறைய உயிரினங்களை அங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அப்பன்னு பார்த்த ஒரு பூனைக்குட்டி அந்த தண்ணியில அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்களால அதை பார்த்துட்டு அப்படியே விட முடியல. அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீர்ல அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க அந்த பூனைக்குட்டியை காப்பாத்துறாங்க அப்படின்றத காமிச்சு மழை வேகமா பெஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா, நிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படின்னா ஆபத்து, பேசாம நம்ம ஊருக்குள்ள போயிடலாமா, போன வாட்டிய மெம்பர் நம்ம வரல அப்படின்றதுக்காக திட்டிக்கிட்டே இருந்தார். மக்கள் எல்லாமே உதவி கூட்டு வந்துதான் நம்ம இங்க இருந்து கொண்டு போனா இல்லையா, இந்த ரிஸ்க் நம்ம எதுக்காக எடுக்கணும், நம்ம இருந்து போகலாமேமா அப்படின்ற மாதிரி அம்மாவை வற்புறுத்தி படகு வரைக்கும் கூட்டு போய்கிட்டே இருக்க. அவங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம இங்கே இருந்தல்லாமே, நமக்கு ஒன்னும் ஆகாது மாதிரி நம்மளோட நாகதெய்வங்கள் நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி அடமண்டா நின்னுகிட்டே இருக்க. என்ன படுதுன்னு தெரியல, சரிமா நீங்க சொன்னதே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நிக்க ஆரம்பிக்குது. இவங்களோட இயல்பு நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவங்களோட டெய்லி வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க மொத்தமே 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அங்க எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய், மிளகு அண்ட் பலாப்பழம் அப்படின்னு நிறைய பொருட்கள் விளைஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பூச்சியை பாக்குறாங்க. அதை பார்த்துதான் இவங்க சிரிச்சுக்கிட்டே, அம்மா நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பூச்சி கிட்ட பேசிட்டு நான் வச்சிருக்க பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள விற்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒருத்தர் கூட அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காங்க, அதாவது நாகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்மளும் சபிக்கப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க கிட்ட யாருமே பொருட்களை வாங்கல அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. இவங்க ஸ்ட்ரைட்டா போறாங்க, ஒரு மளிகை கடை மாதிரி இருக்கும். அங்க தான் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒருத்தர் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த தனி தேவையில நீயும் உங்க அம்மா மட்டும் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சொல்றதை கேளுங்க, அந்த ரெசார்ட் வைக்கணும்னு வரவே உங்களோட இடத்த நல்ல ரேட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா அதை சரின்னு முடிச்சிடலாமான்னு சொல்ல இவங்க வெளியாட்கள் கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டாங்க. இவர் பேசுறத சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அந்த கடைக்காரர் கிட்ட மட்டும் பேசிட்டு தன்னோட தீவுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க நாக தெய்வங்களை வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு பூஜைகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு காதலன் பாத்தீங்கன்னா அங்க வர ஆரம்பிக்கிறான். சோ 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த இவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்றதுக்காக அங்க இருந்து கிளம்பி எதுவும் தெரியாத மாதிரி போய் படுத்துக்க இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த காதலன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் அந்த காதலனுக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்கு போல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவன் என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நான் அவனை அப்புறம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவங்க வீட்டுக்கு போறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு தன்னோட அம்மாக்கு தெரியாம படுத்து தூங்குறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்க அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அந்த தேங்காய்கள் எல்லாத்தையும் பறிக்கணும் அப்படின்றதுக்காக மரத்து மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புது பூச்சியை இவங்க பார்த்தாங்க இல்லையா, அந்த பூச்சி மறுபடியும் பறந்து வந்து இவங்களோட கைகள்ல உட்காரும் போது, பரவாயில்லையே மறுபடியும் நீங்க வந்து
படுத்துட்டீங்களே, ஆமா இவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க பறப்பீங்களான்னு அந்த பூச்சி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பூச்சி லைட்டா கடிச்சிருது. அண்ட் இவங்க அதை பெருசா எடுத்துக்கல, அப்படியே சொரிஞ்சிட்டு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க கையில கடிச்சது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்குது, பெருசா எடுத்துக்கல. அந்த மளிகை கடைக்காரர் எனக்கு 100 தேங்காய் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பாரு. ஒரு தேங்காய்களை அவங்க உரிச்சிட்டு மூட்டைகள் எல்லாத்தையும் கட்டிட்டு ஒவ்வொரு மூட்டைகளா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, அப்போ அந்த ஒரு மூட்டையில பூச்சி உட்காந்துகிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. அவங்களோட கையிலயும் சரி முதுகுலயும் சரி ஒரு மாதிரி கொப்பளமா வர ஆரம்பிக்குது, பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த மூட்டையில கை வைக்காம மிச்ச தேங்காய்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு விளாகரை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே ஒரு படம் பிடிச்சி தன்னோட சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த தீவுல இருந்து அந்த பெண் வர்றதை கவனிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க நபர், யோ நீ ஒரு பொண்ணு தென்னை முறை ஏறுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டலையா, அந்த பொண்ணு தான் அது, தூரத்துல இருந்து பார்த்தா அடையாளம் தெரியலன்ற மாதிரி விட்டுட்டான்னு நினைக்கிறேன், போ அந்த பொண்ணை பிடிச்சி நிறைய வீடியோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி கிண்டலுக்கு சொல்லும் போது இந்த மனுஷனுக்கு இது அப்படியே ஓட ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களே யார் அவங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்கும். இதனால அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்க கண்டுக்கிறதா தெரியல. அப்படியே கட் பண்ண அவங்க கடைக்காரர்கிட்ட போய் தேங்காய்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 10 தேங்காய் மட்டும் கம்மியா இருக்கு, நான் அப்புறமா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், அங்க இருந்து போக ஆரம்பிக்க கைகளை பாக்குறாரு, கொப்பளமா ஏதோ வீங்கி போன மாதிரி இருக்கு. என்னமாச்சுன்னு கேட்கும்போது இல்ல ஒரு சின்ன பூச்சி கடிச்சிருச்சு அவ்வளவுதானே சொல்ல, உடனடியா மஞ்சள் எல்லாத்தையும் அதுல வேமா அப்படியே விட்டுடாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க மறுபடியும் தன்னோட தீவுல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கூட போய் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அரிப்பு நிக்கிறதா தெரியல. கை கால்கள் முதுகு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க சொரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு முழுக்க ஒரு மாதிரி கொப்பளமா மாற ஆரம்பிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாம படுத்த படுக்கை ஆகும் போது இவங்களோட ஃபேமிலியை வைத்தியம் பார்க்குற ஃபேமிலியா இருக்கும். இதனால பழைய குறிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து உடம்பு முழுக்க பச்சை நிறத்திலான ஒரு மூலிகையை இவங்க தடவி கிடவி பாக்குறாங்க. ஒண்ணுமே முடியல. இவங்களோட அரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். உடம்பு முழுக்க இது அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் மிச்ச தேங்காய்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி போனாங்க. இன்னும் வரைக்கும் வரலையே, அவங்க சொன்ன டைம்ல வந்துருவாங்களே அப்படின்ற யோசனையில இவர் படகு எடுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ண அந்த பிளாகர் இருக்கான் இல்லையா, அவன் கூட பயணிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த தீவுக்குள்ள காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் இருக்காங்க இல்லையா, தன்னோட உடம்புல இருக்க பிரச்சனையால வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டை கதவு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களோட அம்மா மூலமா இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா போய் அவங்க கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ண அவங்க இவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அப்படியே கட் பண்ண அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆளுங்க எல்லாரும் வந்து இவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த விளாகர் இருக்கா இல்லையா, நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பெண் தான் அந்த தென்னை மரம் ஏறினாங்க அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருந்தா இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அவங்களோட உடம்புல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சோ அவங்களோட கண்டிஷன் நாளுக்கு நாள் சிவியர் ஆக்கிட்டே போறது. அந்த ரேஷஸ் எல்லாமே அதாவது அரிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்க இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அங்கதான் இதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல மெம்பர் முத கொண்டு அந்த கடைக்காரர் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விளாகரும் அப்பதான் ஒரு ஐடியாவை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அது மூலமா அந்த ஃபேமிலிக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, பிரைவேட்டுக்கு போனோம் அப்படின்னா நிறைய பணம் செலவாகலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இந்த சோசியல் மீடியால கொண்டு போகணும் அப்படின்னா உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்னதா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி வீடியோவை பதிவிட ஆரம்பிக்க ஒரு பக்கம் அந்த வீடியோ பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இவங்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை பெறணும் அப்படின்ற மாதிரி இந்த மீராவோட அப்பா இருக்கா இல்லையா, அவரோட தம்பி கிட்ட அதாவது மீராவோட சித்தப்பா கிட்ட இந்த உதவிகளை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக போக அந்த மனுஷன் அந்த மக்கள் எல்லாருமே ஐலாண்டை விட்டு வந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கேட்கறதா தெரியல, அவங்க குடும்பமே இந்த மாதிரி தாயா, என் அண்ணன் முதல்ல போய் சேர்ந்தா இப்ப இவ போய் சேர போறா போல, நாகத்தோட சாபம் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த நபர் அதாவது விளாகர் இருக்காரு, தன்னோட தரப்புல இருந்து உதவியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் அவங்களோட வீடியோஸ்களை அதாவது அவங்களோட நிலைமைகளை எல்லாத்தையும் எடுத்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் மூலமா இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. மலையாள சூப்பர் ஸ்டார் அவங்க தென்னை மரம் ஏறின வீடியோ இருக்கு இல்லையா, அதை சோசியல் மீடியால பகிர ஆரம்பிச்சதால அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. பல தரப்புல இருந்து அவங்களோட அப்டேட் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இல்லையா, அவங்க அந்த அப்டேட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அவங்களுக்கு உடம்புல பாத்தீங்கன்னா பாய்சன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத தவிர டிக்ரீஸ் ஆகுறது அப்படின்றது இல்ல. இதனால நாங்க வெளிநாட்டுல உதவிகளை கேட்டிருக்கோம். ஆனா அது மூலமா தான் அங்க ஒரு மருந்து இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரக்ஸ்ல ஒண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி வரைக்கும் இருக்கும். அதை இவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இவங்களோட உயிரை நம்மளால
காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல பலதரப்பட்ட மக்கள் பலதர கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே உயிருக்கு அவ்வளவு செலவா, இது மூலமா நிறைய உயிர்களை காப்பாத்தலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர். ஒரு பெண் அவ்வளவு தைரியமா, அதாவது 2 பெண்கள் சேர்ந்து ஒரு ஐலாண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தனிமையில வாழ்ந்தவங்களுக்கு நாம தானே உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரும் மாத்தி மாத்தி தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியால பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க, அதே சமயத்துல விளாகர் இருக்கா இல்லையா, அவரோட சேனலும் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அது மூலமா அவங்களுக்கு இந்த ஊசியை கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் கிட்ட உதவி கேட்கலாமேன்னு கிரௌட் ஃபண்டிங் இருக்கு இல்லையா, அதை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டையும் இதை ஷேர் பண்ணி உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா கூட இது இவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேம்பெயின் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடங்கள்ல நிறைய பிரேஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல மீராவோட ஃபேமிலி பத்தின விஷயங்களும் சோசியல் மீடியால அதிகம் பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மூலமா இவங்களோட அப்பா ஒரு பெரிய பெரிய வைத்தியர், அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மெத்தட் இருக்கு. அது மூலமா காந்தி கேரளம் வந்து இருக்கும்போது ஒரு பாம்பால தீண்டப்பட்டுட்டாரு. அவரோட உடம்புல இருந்து பாம்பை வச்ச விஷயத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் பயன்படுத்தினதாகும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு இதை பத்தின விஷயங்கள் அவ்வளவா தெரியறது இல்ல அப்படின்ற மாதிரியும், இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பாம்போட விஷயத்த பாம்பு வச்சு எடுக்கிறதால அந்த குடும்பமே அந்த பாம்போட சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கு. அவங்களோட இன்னொரு பர்சனல் லைஃபுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. அவங்க கன்னித்தன்மை இருக்கிறவங்களே கிடையாது. சின்ன வயசுல அவங்களோட டீச்சர் அவங்களை கூட்டு போய் ஏதோ ஒன்றத்தை பண்ணிட்டார். அந்த கல்யாணமான ஆண்கள் கூட காதல் அப்படின்ற பேர்ல பேரையும் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ தூய்மையா இருந்தா தானே இதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும், அதனாலதான் பாம்பே அவளுக்கு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் சிலரும் அவங்களோட ரியல் லைஃப்ல நடந்த டிராஜடியான விஷயங்கள் எல்லாத்தையும் பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இந்த பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளாகர் இருக்கா இல்லையா, அந்த பண்டை எல்லாத்தையும் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல இவங்க நினைச்ச அந்த 7 கோடி இருக்கு இல்லையா, அந்த 7.5 கோடி ரூபாய் ஃபண்ட் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்க எல்லாருமே அவங்களோட வீடியோஸை நிறைய இடங்கள்ல பகிரப்பட்டதால அங்க வாழ்ற மலையாளிகள் எல்லாருமே தங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணி இந்த தொகையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அங்க இருந்து, அதாவது வெளிநாட்டுல இருந்து மருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேரோட அப்ரூவலா தேவைப்படுது. இது உடனடியா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயமும் மீடியாக்கள் மூலமா பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே கரெக்டா சர்டிபிகேட் கிளியர் ஆகி கரெக்டான சமயத்துல இவங்களுக்கு மருந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே மீராவோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் நம்மளோட இடத்துக்கு போய் நம்ம ஒரு பூஜை நடத்தணும் அப்படின்னா எல்லாமே சரியாயிடுமா, நம்மளோட நாகதேவங்கள் நம்மளை விட்டுடாதுமா அப்படின்ற மாதிரி அப்பல இருந்து இப்போ வரைக்கும் தீவுக்கு போகணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க யாருமே இவங்களை அனுமதிக்கிற மாதிரி தெரியல, தன்னோட பொண்ணையும் சீக்கிரத்துல பார்க்க விடுற மாதிரி தெரியல. இதனால இவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அங்க வேலை செய்யற ஒரு நர்ஸோட குழந்தைகிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு புராண கதை போச்சு இல்லையா, அதை இந்த குழந்தைகிட்ட தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டு அந்த மருந்து இவங்களோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. மீடியாக்காரங்க முன்னாடி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த உதவிகளை பண்ண எல்லாருக்குமே நன்றி, அவங்க இன்னும் ஒரு 3 இல்ல 4 வாரத்துக்குள்ள குணமடைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு உள்ள போகும்போது அதே சமயத்துல விளாகரோ பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கிறாரு. சின்னதா சேனல் வச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் அப்படி இப்படின்னு போய் ஒரு பெரிய சேனல் ஆயிட்டார். இன்னமும் இவருக்கு கிரௌட் ஃபண்டிங்ல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் அவங்களோட ஃபேமிலி கிட்ட தான் கொடுக்க போறேன், மிச்ச பணத்தை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி, அதாவது இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவ பயன்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி மீரா கிட்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டே இருக்காங்க. மக்களும் பாத்தீங்கன்னா இவங்களை பத்தின விஷயங்களை இன்னும் விடுற மாதிரி தெரியல. சோசியல் மீடியா ஃபுல்லா இவங்க கண்டிப்பா மீண்டு வரணும், இவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு போறோம், அதை நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான ஹேஷ்டாக் எல்லாத்தையும் நாளுக்கு நாள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த இதுல இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு பணம் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த விளாகர் இருக்கா இல்லையா, சின்னதா இருந்த மனுஷன் இப்போ ஒரு பயங்கரமான விளாகரா மாறிட்டாரு. இதுல இன்வால்வ் ஆன டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மருந்து வாங்குறதுல இருந்து கமிஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. விளாகர் இது எல்லாத்தையும் பாக்குறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் நாம ஒரு நல்லது பண்ணோம், அதனால நமக்கு இது நடந்திருக்கு, சோ இதுல கில்ட்டியா ஃபீல் பண்ணதுக்கு ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவரை பேசி கீசி பார்ட்டியை கொண்டாட வைக்க அதே சமயத்துல இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. நாம நம்மளோட தீவுக்கு போறோம், நம்மளோட நாகதெய்வங்களுக்கு நாம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அங்க இருக்க எல்லாருமே இதை தடுக்கணும் ட்ரை பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் இவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பூச்சி விஷ பூச்சி கடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி உங்களை யாரும் காப்பாத்தாம கூட போகலாம், இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. அண்ட் போலீஸ்காரங்களும் அந்த தீவுக்குள்ள யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணிருக்காங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாம், இல்ல வேற எங்கன்னா இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கு. இது மீராவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க அந்த நிலத்திலே இருந்துட்டாங்க. இப்ப அங்க போகாதீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பிராணிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சோறு
தண்ணி இல்லாம கஷ்டப்படும். நம்ம அங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் மீராவோட சித்தப்பா இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விற்கணும் அப்படின்னா ஒரு பயிலும் வாங்க மாட்டா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அதை ஏன் கிட்ட கொடுத்துருங்க, நான் அதை யாருக்காவது வித்து உங்களை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நாள் வரைக்கும் நீங்க பேர்ல தான் சொந்தக்காரங்களா இருந்தீங்க, ஒரு வாட்டி கூட எங்களை வந்து பார்த்ததே கிடையாது. இப்ப திடீர்னு வந்து நின்னா நாங்க எங்களோட வீட்டை எல்லாத்தையும் கொடுத்துடணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மீரா தீத்து சொல்லும் போது, மீராவோட அம்மாவும் என்னோட பொண்ணு கூட்டு போய் நாங்க ஒரு பூஜையை போட்டேன் அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கன்னித்தன்மையோட இருக்க பொண்ணு தான் அந்த நாகங்களுக்கு பூஜை போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னோட பொண்ணுக்கு சின்ன வயசுல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அது அவள் அறியாம நடந்தது. இதை சொல்லி சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. 41 நாள் விரதம் இருந்தா அப்படின்னா அவ இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அப்படியே கற்பனா இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளோட இடத்துக்கு போனாதான் நமக்கு உயிரே வரும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இது நேரம் வரைக்கும் ஒரு நர்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசிட்டு ஃபைனல் டோஸை போட்டுக்கிட்டு அங்க இவங்க இது வரைக்கும் சேர்த்த பண்ண இருக்கு அதை ஒரு துணியில கட்டி வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு மக்களோட கம்யூனிகேஷனே அவ்வளவு இருந்திருக்காது. இதனால மக்களோட நிலைமை அவங்க பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாம இவங்க கேஷுவலா எல்லா இடத்துலயும் அந்த பணப்பைய அவுக்குறாங்க, பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு மர்ம நபர் கவனிக்கிறார். அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்டோல போய்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சு இவங்க ஆட்டோல இருந்து இறங்கி அந்த தீவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. போலீஸ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டு எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட செல்ல பிராணிகள் இருக்கு இல்லையா, பாதி பிராணிகள் பசியினால இறந்து போய் கிடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த வீடு முழுக்க குப்பை கூலமா இருக்கு. அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு முத வேலையா இவங்களோட நாக தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றதுக்காக அங்க போறாங்க. ஒவ்வொரு விஷயங்களா எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த நாக தெய்வதைக்காக பூஜைகள் எல்லாத்தையும் போடணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்க குளிச்சு முடிச்சுட்டு புடவை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நாக தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட உடம்புக்குள்ள இவங்களே அறியாம நாக தெய்வங்கள் இறங்கி நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல ஒரு பயங்கரமான நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுறாங்க. அம்மாவும் ஓடி வந்து தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட போக இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பிளாகர் வேகமா இந்த தீவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. நிறைய போலீஸ்காரங்க மீடியாக்காரங்க எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அம்மா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா மீரா, 2 பேருமே இறந்து போன நிலையில கிடக்குறாங்க. சோ அவங்க யாரோ ஒருத்தரால கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீடியாக்காரங்க தங்களோட நியூஸ்ல பகிர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை மக்கள் காப்பாத்துறாங்க, ஆனா எதுக்காக இவங்க இங்க வந்திருக்கணும், மர்ம நபரால சாகடிக்கப்பட்டாங்களே அந்த மர்ம நபர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான கண்டென்ட் இவங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சு. சும்மா விடுவாங்களா? அதை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துலதான் அந்த ஐலாண்ட்ல கார்த்திக் அப்படின்றவரோட டெட் பாடி கிடைக்க ஆரம்பிக்குது. பாம்பு கடிச்சு இறந்து போய் கிடக்கிறார். சோ இது மூலமா இவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் பணத்தை திருடிட்டு போகணும், இந்த பெண்கள் தானே அப்படின்ற மாதிரி உள்ள வந்திருக்காரு, அவங்கள சாகடிச்சுட்டு பணத்தை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பாம்பு தீண்டி இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ இத்தோட முடிக்கிறாங்க. மீடியாக்காரங்க இதை பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் நிறைய யூடியூப் சேனல்கள் நிறைய சோசியல் மீடியா வீடியோக்கள் அப்படின்ற மாதிரி பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தீவை அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த வைத்தியரோட ஃபேமிலியில இருந்தது அந்த 2 பேர் மட்டும்தான். இப்ப இறந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த இடத்தை இவங்களோட சித்தப்பா கையகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ரெசார்ட்டுக்காரங்களுக்கு விற்க ஆரம்பிக்க அங்க ஒரு பெரிய ரெசார்ட் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. அதாவது எங்க ஆபத்து அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு போகாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இந்த ரெசார்ட் நிறுவப்பட்டிருக்கு. அங்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து அந்த வைத்தியர் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்த வீடுகள், அவங்க வணங்கிட்டு இருந்த கடவுள்கள், மரங்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க காட்சி பொருளா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இதை பிரமிப்பா பாத்துக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி இந்த பாம்போட பிரேயர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வெள்ளக்காரங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனா இது வரைக்கும் நடந்தது இல்லையா, இது எல்லாமே உண்மை சம்பவங்கள். உண்மையாகவே 2 பெண்கள் இதுல பாதிக்கப்பட்ட அவங்களோட வாழ்க்கையை இங்க விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிக்க ஆரம்பிச்சு அது மூலமா இங்க அந்த நபர் கொலை பண்ணாருன்னு இருக்கு இல்லையா, அவர் உண்மையாலே அந்த பணத்துக்காக தான் கொலை பண்ணாரா இல்ல இந்த நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொலை பண்ணாரா அப்படின்ற ஒரு தாட்டை நமக்குள்ள விதிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த நபர் இவங்களை ஃபாலோ பண்ணதை மட்டும்தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி போலீஸ்காரங்க அண்ட் மீடியாக்காரங்க எல்லாமே அவரை பத்தி தேட ஆரம்பிச்சிருக்கும் போது இவங்க அட்மிட் ஆகி கிடந்தாங்க இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் இந்த நார்கோட்டிக்ஸ்
அப்படின்றதுக்காக, அதாவது போதை பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒருவேளை இது எல்லாமே அந்த ரெசார்ட்டை அடையணும் அப்படின்றதுக்காக போட்ட பிளானோ. அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா மீரா, அவங்கள பத்தின, அதாவது அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, என்ன உணவு உண்டாங்க அப்படின்ற எதுவுமே தெரியாத இந்த சமூகம் அவங்க பேர்ல ஒரு பியூட்டி ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அவங்க பயன்படுத்தினது இதுதான். அதனாலதான் அவங்க அவ்வளவு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இந்த மக்கள் ரியாலிட்டியில எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும், இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.